வணக்கம். ஹிஸ்ட்ரி வித் வி ஸ்ரீராம் இந்த ப்ரோக்ராமுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். மலைக்கோட்டையில் இருக்கிற பாண்டியர் காலத்து குகையை பற்றி நான் பேசியிருந்தேன். அந்த எபிசோடில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். இந்த மலைக்கோட்டையை சுற்றி ஒரு மினிமம் 6-7 வரலாறு படைத்த இடங்கள் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிருந்தேன். உடனே தடன்னு பதிலெலாம் வர ஆரம்பிச்சிடுது. பல பேர் கரெக்டாக கெஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி நான் அந்த 6-7 இடங்களுக்கு உங்களை ஒரு இடமாக அழைத்து கொண்டு இப்போ போக போகிறேன். வாங்க மலைக்கோட்டையை ஏறலாம். மலைக்கோட்டையே இந்த மலை நான் அந்த எபிசோடில் சொன்ன மாதிரி 4 பில்லியன் வருட பழைய ஒரு மலை. இதுக்கு மேலே இந்த கோட்டை இருக்குது. அதற்கும் மேலே பார்த்தீங்கன்னா பல்லவர் காலத்து ஒரு குகை இருக்குது, கீழே பாண்டியர் காலத்து குகை இருக்குது. இது ரெண்டுத்தையும் பற்றி நான் ஏற்கனவே உங்கள் எல்லார்ட்டையும் பேசிட்டேன். ஒருவர் கமெண்ட் எழுதியிருந்தார், சோழர்களை பற்றி நீங்கள் ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னுட்டு. அப்படி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் திருச்சி உள்ளேயே இப்போ இருக்கிற உறையூர் அப்படிங்கிற பகுதி தான் சோழர்கள் காலத்து தலைநகரமாக பல நூற்றாண்டுகளாக இருந்தது, தஞ்சாவூருக்கு முன்னாடி. அதனால் சோழர்களுக்கு திருச்சியில் ஒரு பெரிய பங்கு உண்டு, அந்த வரலாறில் ஒரு பெரிய பங்கு உண்டு. இது எல்லாருக்குமே ஒரு தெரிந்த விஷயந்தான். ஆனால் இந்த மலை கோட்டை, இந்த கோட்டைங்கிறது அங்கே ஒரு கோட்டை மாதிரி அந்த கோவில் இருக்குது. அது எப்போ வந்தது அப்படின்னு, இந்த சுற்றி வர கோட்டையோட மதில் சுவரெல்லாம் இருக்குது, அதோட வாசலில் ஒரு கேட் இருக்குது, அதுக்கு மெயின் கார்ட் கேட் அப்படின்னு பேர். அது ஆங்கிலத்தில் இருக்கிற ஒரு வார்த்தை தான். அதாவது முக்கிய தளவாய் இருக்கிற ஒரு சிப்பாய் இருக்கிற இடம், அதுக்கு மெயின் கார்ட் கேட் அப்படின்னு ஒரு பெரிய வளைவான ஒரு வாயில். அது வழியாக தான் அந்த கோட்டைக்கு உள்ளே போக முடியும். இந்த கோட்டை சுவர் இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நாயக்கர்கள் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு சுவர் தான். நாயக்கர்கள் எப்போ வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14வது நூற்றாண்டில் விஜயநகர சாம்ராஜ்யம் தென்னிந்தியா பூராவும் தனக்கு அடியில் கொண்டு வந்த உடனே அவங்களுக்கு பிரதிநிதியாக பல இடத்துல நாயக்கர்களை அனுப்பிச்சாங்க. தமிழகத்தில் 3 நாயக்கர்கள், மதுரை நாயக்கர்கள், ஜிஞ்சி நாயக்கர்கள், தஞ்சாவூர் நாயக்கர்கள். இந்த கோட்டைச்சுவர் 17வது நூற்றாண்டில் நாயக்கர்களால் கட்டப்பட்ட கோட்டைச்சுவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இது ஒரு நாயக்கர்கள் கோட்டை தான். அந்த காலத்தில் தான் அந்த மலைக்கோட்டையில் இருக்கிற தாயுமானவ சுவாமி கோவிலுக்கு உரிமையான தெப்பக்குளமும் அப்போ தான் வெட்டப்பட்டது. ஏன்னா அந்த கோட்டைக்குள்ளே ஒரு ஊர் விட்டது. அந்த ஊருக்கு தண்ணி சப்ளை பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணுமே, அதனால் அந்த கோட்டைக்கு உள்ளேயே ஒரு தெப்பக்குளம், பெரிய தெப்பக்குளம். அதுலேருந்து தான் அந்த ஏரியாவில் இருக்கிற பல இடங்களுக்கு தண்ணீரும் போய் கொண்டிருந்தது. இந்த கோட்டை நாயக்கர்கள் கோட்டை. அப்போது இந்த கோட்டையில் இருந்த அரசர்கள்லாம் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, 1665வது வருடம் சொக்கநாத நாயக், மதுரையோட அரசர், அவர் திருச்சிக்கு முதல்ல இதை தன்னுடைய தலைநகரமாக ஆக்கிக்கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்படுறார். அவருடைய காலம் முடிந்த உடனே அவருடைய மகன் ரங்ககிருஷ்ண முத்து வீரப்ப நாயக், அவர் அதற்கு பிறகு அங்கே அரசாள்றார். இவர் மிக குறைவான காலம்தான் அரசராக இருந்த பிறகு இவருடைய மரணம் நடந்து விடுகிறது. அப்போ இவருடைய மனைவி கர்ப்பிணியாக இருக்காங்க. அந்த கால பழக்கம்படி அந்த அம்மா நான் சதி செய்து கொள்ளணும் அப்படின்னு அவங்க விருப்பத்தை தெரிவித்த உடனே சொக்கநாத நாயக்கரோட மனைவி, அதாவது ராணி மங்கம்மாள், அவங்க அப்பவும் இருக்காங்க. அவங்க இந்த ராணிகிட்ட சொல்கிறாங்க, நீ செய்கிறது மிகவும் தவறு. உனக்கு பிறக்க போகிற குழந்தை இந்த அரச வம்சத்துக்கே அடுத்த அரசனாக இருக்கிற வேண்டிய ஒரு காலத்தில் நீ சதி செய்து கொண்டா எப்படி அப்படின்னு அவங்கள தடுத்துடுறாங்க. நாளடைவில் அந்த ராணிக்கு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு விஜயரங்க சொக்கநாதர் அப்படின்னு பேர் வச்சு, அவர் சின்ன குழந்தையாக இருந்த காலத்தில் அவருடைய பாட்டி, அதாவது ராணி மங்கம்மாள், அவங்க தான் அந்த ராஜ்யத்தையே அரசாள்றாங்க. நீங்கள் இப்போ மலைக்கோட்டைக்கு உள்ள மெயின் கார்ட் கேட்டுக்குள்ளே மலைக்கு மேலே ஏறாமல் ரைட் சைடில் தேரடி பஜார் வீதி அப்படின்னு ஒரு வீதி இருக்குது. அதாவது தேரடி இருக்கிற பஜார், அந்த தேர் நிற்கிற இடத்துல இருக்கிற ஒரு கடைகள். அதை தாண்டி நீங்கள் நேராக வலது பக்கம் போனீங்கன்னா கடைசியில் ஒரு பெரிய அரசு அருங்காட்சியகம் வரும். அதுதான் கவர்மெண்ட் மியூசியம். அது ஒரு காலத்தில் ராணி மங்கம்மாளோட அரண்மனையாக இருந்தது. அது எப்படி நமக்கு தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர்கள் அங்கே பளிங்கில் ஒரு சின்ன கல்வெட்டு வச்சுருக்காங்க. ஒன்ஸ் அப்பான் அ டைம் த தர்பார் ஹால் ஆஃப் குவீன் மங்கம்மாள் சர்க்கா 1701 அப்படின்னு அந்த இடத்துல போட்டிருக்கோம். ஸோ அது ராணி மங்கம்மாளோட அரண்மனையாக இருந்தது. ராணி மங்கம்மாள் 1704வது வருடம் வரையில் அவங்க தான் அரசாண்டிருக்காங்க. அதற்கு பிறகு தன்னுடைய பேரன் வயசுக்கு வந்த உடனே
விஜயரங்க சொக்கநாதரை அரசராக்கிவிட்டு அவங்க வந்து ஓய்வு பெற்றுக்கொள்கிறாங்க. அதற்கு பிறகு ராணி மங்கம்மாளுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது யாருக்குமே தெரிய வரதில்லை. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பேரனே வந்து தன்னுடைய பாட்டியை வந்து சிறையில் வைத்து அவங்களுக்கு சாப்பாடே இல்லாமல் அவங்க வந்து கடைசியில் வந்து மரணம் அடைந்து விடுகிறாங்க அப்படின்லாம் கூட சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு சரியாக நமக்கு வந்து ராணி மங்கம்மாளுக்கு என்ன நேர்ந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரதில்லை. ஆக மொத்தத்தில் மெயின்காட் கேட், அந்த கேட் வந்து ஒரு பெரிய ஹிஸ்டாரிக் ஸ்ட்ரக்சர். அதே போல் இந்த ராணி மங்கம்மாள் சத்திரம், இப்போ வந்து அரசு அருங்காட்சியகமாக இருக்கிற அந்த மியூசியம், அது வந்து ஒரு பெரிய ஒரு வரலாறு படைத்த இடம். ஏன்னா ராணி மங்கம்மாள் அங்கே தான் அரசியாக இருந்திருக்காங்க. இப்போது நீங்கள் அந்த மங்கம்மாள் சத்திரத்தில் இருக்கிற மியூசியம் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் திரும்பி வர வழியில் அதே தேரடி பஜார் வீதியில் நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு குறுகிய சந்து, அந்த சந்தில் நீங்கள் எட்டி உள்ளே பார்க்கணும். ஒரு இரும்பு கிராதி போட்ட கேட் இருக்கும். அந்த கேட் உள்ளே எட்டி பார்த்தீங்கன்னா ஒரே இருட்டாக இருக்கும், ஒரே மரம். அதுவும் சாயந்தர வேளையில் நீங்கள் வந்து ஒரு 5 மணி வாக்கில் போனீங்கன்னா ஒரே பறவைகள் சத்தம். அந்த பறவைகள் சத்தம் எப்படி இருக்குன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது கூட நம்மளால் காதில் விழாது. அந்த அளவுக்கு கிளிகள் அந்த பார்க்கில் இருக்கும். அது ஒரு பூங்கா. அதுக்கு வந்து காரனேஷன் பூங்கா அப்படின்னு பேர். அது யாரோட காரனேஷன், யார் வந்து முடிசூட்டல் விழாக்காக இந்த பூங்கா திறக்கப்பட்டது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் வந்து உள்ளே போகணும். உள்ளே போனீங்கன்னா அந்த மலைக்கோட்டையில் வந்து வாழைப்பழ தாரில் வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தவங்க எல்லாம் சேர்ந்து பணத்தை போட்டு இந்த பூங்காவை வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிய வருது. இது எந்த வருடம்னு பார்த்தீங்கன்னா 1901 வருடம். அப்போ யார் வந்து அரசராக, எந்த அரசருக்கு முடிசூட்டல் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்தில் 7வது எட்வர்ட் மன்னருக்கு முடிசூட்டல் நடந்தது. அவருடைய அன்னை தான் ராணி விக்டோரியா. இந்த பூங்காவுக்கு உள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணியோட சிலை இருக்குது. அது ராணி விக்டோரியாவோட சிலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ராணி விக்டோரியாவோட படத்தில் இருக்கிற ராணி விக்டோரியாவுக்கும் இந்த சிலையில் இருக்கிற ராணி விக்டோரியாவுக்கும் ஒன்றும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் நமக்கு தோன்றுறது. இப்போ நாளடைவில் என்ன ஆகிடுதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த பார்க்குக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா டெய்லி யாரோ வந்து அந்த சிலைக்கு பூவெல்லாம் போடுறாங்க, அதுக்கு திலகம் இடுறாங்க, அதுக்கு ஒரு பூஜையெல்லாம் கூட பண்ண ஆரம்பிச்சுடுவாங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நாளில். ஆனால் அது வந்து ராணி விக்டோரியாவோட சிலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காரனேஷன் பார்க், அதாவது அரசர் முடிசூட்டல் பூங்கா, இது ஒரு பெரிய வரலாறு படைத்த பூங்கா தான். இந்த ஒரே நெரிசலும் சத்தமுமாக இருக்கிற அந்த மலைக்கோட்டை அடிவாரத்தில் இப்படி நீங்கள் உள்ளே போன உடனே இவ்வளோ ஒரு நிசப்தமாக, அதாவது பறவைகள் சத்தத்தை தவிர வேறு ஒரு சத்தமும் இல்லாத ஒரு பார்க்கை உங்களால் பார்க்கவே முடியாது. அவசியம் நீங்கள் அதை போய் பார்க்கணும். ஸோ இது வந்து ஒரு 3வது வெரி ஹிஸ்டாரிக் ஸ்பாட். ஸோ மெயின்காட் கேட் ஒன்று, அடுத்தது வந்து ராணி மங்கம்மாள் சத்திரம் ஒன்று, 3வது வந்து இந்த காரனேஷன் பூங்கா. இதெல்லாம் தாண்டி நீங்கள் திரும்பி மலைக்கோட்டையோட அடிவாரத்துக்கே வந்துடுறீங்க. மலைக்கோட்டையை ஏறாமல் இப்போ நேர தெப்பக்குளம் வழியாகவே நடந்து போகிறீங்க. அப்போது மலைக்கோட்டையை அடியிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளைவ்ஸ் ஹாஸ்டல் அப்படின்னு ஒரு கட்டடம் இருக்குது. அதாவது கிளைவ் தங்கும் விடுதி. செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜில் இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் வந்து படிக்கிறதுக்காக அந்த ஹாஸ்டல் திறக்கப்பட்டது. அது ஆனால் ஒரு ஹாஸ்டல் மாதிரியே இருக்காது. ஒரு பெரிய, அந்த காலத்தில் ஒரு பெரிய முகலாய அதிகாரியோட இல்லம் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த கிளைவ்ஸ் ஹாஸ்டலுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கல்வெட்டு. அதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, 1751 வருடம் கிழக்கிந்திய கம்பெனியோட ராபர்ட் கிளைவ் அங்கே வாழ்ந்ததாகவும் அதனால தான் அந்த கட்டடத்துக்கு கிளைவ்ஸ் பில்டிங்னு பேர் வந்ததாகவும் நமக்கு தெரிய வருது. கிளைவ் எப்போ இங்கே வந்தார், அது என்ன கதை அப்படின்னு நம்ம பார்க்கணும். நான் சொன்ன கதைப்படி 1704 வருடம் விஜயரங்க சொக்கநாதர் மன்னராகி விடுகிறார், நாயக்க மன்னர் ஆகிவிடுகிறார். அதற்கு பிறகு அவருடைய மரணம் நடந்த உடனே அவருடைய ராணி மீனாட்சி அப்படிங்கிறவங்க தான் கடைசி நாயக்க மகாராணியாக திருச்சி மேலே அரசு புரிகிறாங்க. அந்த காலத்தில் ஆர்காட் நவாபோட ஆதிக்கம் இந்த ஏரியாலெலாம், இந்த பகுதியிலலாம் ரொம்ப அதிகமாக ஆகிவிடவே அவங்க வந்து சந்தா சாஹிப் அப்படிங்கிற அந்த ஆர்காட் நவாபோட மகனோடு அவர் ஒரு உடன்பாடு செய்து கொள்கிறாங்க. அந்த உடன்பாடுபடி அவர் நடக்காமல் இருந்து ராணி மீனாட்சியை ஏமாற்றி விடுகிறார். ராணி மீனாட்சி தற்கொலை செய்து கொண்டு விடுகிறார். 1736 வருடம் திருச்சி மலைக்கோட்டை ஆர்காட் நவாபுக்கு அடியில் வந்துடுறது. சந்தா சாஹிப் திருச்சிராப்பள்ளி நவாபாக இருக்கிறார். ஆனால் ஆர்காட் நவாபோட தலைநகரம் வந்து ஆர்காட்டில் இருக்குது. 1751 வருடம் அப்போ இருந்த ஆர்காட் நவாப் மரணம் அடைந்து விடவே அடுத்த நவாப் யார் அப்படிங்கிறதுல வந்து ஒரு பெரிய போர் நடக்கிறது. பிரெஞ்சுக்காரங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, சந்தா சாஹிபுக்கு வந்து அவங்களோட சப்போர்ட்டை தெரிவிக்கிறாங்க. ஆங்கிலேயர்கள்லாம் வந்து முகமது அலி அப்படிங்கிறவருக்கு வந்து
அவங்க வந்து தன்னுடைய ஆதரவை காமிக்கிறாங்க. இதில் ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது. அப்போது முகமது அலி என்ன பண்ணுறார், இந்த திருச்சி மலைக்கோட்டையில் வந்து தஞ்சம் தேடிக்கொண்டு உள்ளே வந்து விடுகிறார், அவருடைய போர் வீரர்களெல்லாம் கூட்டிக் கொண்டு. அப்போது சந்தா சாஹிப் என்ன பண்ணுறார், அவர் வந்து திருச்சி மலைக்கோட்டைக்கு முற்றுகையிடுகிறார். அப்போது இந்த ஆங்கிலேயர்களுக்கு ஒரு பெரிய கவலையாகி விடுகிறது. முகமது அலி இறந்து விட்டால் என்ன பண்ணுறது, அவங்க வந்து அவருக்கு தானே ஆதரவு தெரிவிச்சிட்டு இருந்தாங்க, அதனால் அவர் மரணம் அடைந்து விட்டால் அப்புறம் என்ன நடக்கிறது, முகமது அலியை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு ஆங்கிலேயர்களுக்கு நடுவில் ஒரு பெரிய டிஸ்கஷன் நடக்கிறது. அப்போது கிளைவ் என்ன சொல்கிறாருன்னா, ஆர்காட் கோட்டை தான் வந்து ஆர்காட் நவாபோட தலைநகரம், அதுக்கு நம்ம போய் சில ஆங்கிலேயர்கள் அதை போய் முற்றுகையிட்டாங்கன்னா என்ன ஆகும்னா, சந்தா சாஹிப் பயந்து போய் திரும்பி ஆர்காட் பக்கமே போய்விடுவார். ஏன்னா தன்னுடைய தலைநகரத்தை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு அந்த பயத்தில் அவர் வந்து திருச்சிராப்பள்ளியை விட்டு திரும்பி ஆர்காட்டுக்கு போய்விடுவார். அதனால நம்ம திருச்சியை எப்படியாவது நம்ம கைக்குள்ளே கொண்டு வந்து முகமது அலியை விடுவித்துடலாம் அப்படின்னு அவர் வந்து பிளான் கொடுக்குறார். அதனால் கிளைவ் என்ன பண்ணுறார், அவரே ஆர்காட்டுக்கு போய் முற்றுகையிடுகிறார், ஆர்காட் கோட்டைக்குள்ளேயே போய்விடுகிறார். இந்த நியூஸ் வந்து சந்தா சாஹிப்புக்கு தெரிஞ்ச உடனே கிளைவ் எப்படி பிளான் பண்ணினாரோ அதே போல் சந்தா சாஹிப் பயந்து அடித்து கொண்டு தன்னுடைய போர் வீரர்கள் எல்லாரையும் அழைத்து கொண்டு திரும்பி ஆர்காட்டுக்கு வந்து விடுகிறார். கிளைவ் ஆனால் ஆர்காட் கோட்டையிலேருந்து வெளியில் வரதே கிடையாது. என்ன நடந்தாலும் அந்த யுத்தத்தில் எப்படியாவது ஆர்காட்டை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் அங்கேயே இருக்கார். அதுக்குள்ளே ஆங்கிலேயர்கள் திருச்சி கோட்டைக்குள்ளே புகுந்து முகமது அலியை விடுவித்து திரும்பி ஆர்காட்டுக்கு வந்து சந்தா சாஹிப்பையும் தோற்கடிச்சிடுறாங்க. அதற்கு பிறகு எல்லா இடத்துலையும் முகமது அலியும் ஆங்கிலேயர்களுடைய ஆதிக்கம்தான். அப்போது கிளைவ் வந்து ஒரு பெரிய போர் வீரராக திருச்சிக்கு வந்து இந்த கட்டடத்தில் வந்து இருக்கார். அதற்கு பிறகு இந்த கட்டடத்துக்கு கிளைவ்ஸ் பில்டிங் அப்படின்னு பேர் வந்துடுறது. 1880 வருடம் சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் நாகப்பட்டினத்துலேருந்து திருச்சிக்கு இடம் பெயர்றது. அந்த பெரிய சர்ச் நீங்கள் வந்து மலைக்கோட்டைக்கு எழுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சர்ச் தெரியும், அதுதான் சென்ட் ஜோசப்ஸ் காலேஜோட சர்ச். அந்த காலேஜோட வரலாறு நம்ம இன்னொரு எபிசோடில் பார்க்கலாம். இந்த வரலாறுலேயே என்ன இன்ட்ரெஸ்டிங்னா, ஒரு கதையிலேருந்து இன்னொரு கதை, அடுத்த கதையிலேருந்து இன்னொரு கதை, எப்படி வால் முளைச்சுட்டே வரும், போயிட்டே இருக்கலாம், நம்ம ஒரு முடிவே கிடையாது. ஸோ இந்த சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் வரலாறுக்கு இன்னொரு எபிசோடில் வரலாம். ஆனால் அந்த காலேஜ் பில்டிங்கும் ஒரு பெரிய வரலாறு படைத்த பில்டிங் தான். எவ்வளோ அழகான ஒரு சர்ச் அந்த இடத்துல நின்றுருக்கு. அந்த பசங்களுக்கு 1880 வருடத்துக்கு பிறகு ஹாஸ்டல் தேவைப்பட்ட உடனே இந்த கிளைவ்ஸ் பில்டிங்கை வந்து கிளைவ்ஸ் ஹாஸ்டலாக மாற்றி விடுறாங்க. இப்போது அந்த கிளைவ்ஸ் ஹாஸ்டல் உள்ளே போனீங்கன்னா அந்த வாயில் வளைவும் அந்த கட்டடம் மட்டும்தான் பாக்கி இருக்குது. உள்ளே போய் அந்த ஹாஸ்டல் கட்டடத்தை பார்த்தீங்கன்னா அது வந்து 1913 வருடம் கட்டப்பட்ட ஒரு பில்டிங் அது. அதனால் அது வந்து கிளைவ் இருந்த கட்டடமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் வாசலில் இருக்கிற அந்த நுழைவு வாயிலும் அதற்கு மேலே இருக்கிற கட்டடமும் டெஃபினட்டாக கிளைவோட காலத்தில் இருந்த கட்டடம் தான். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்ததில் சென்ட் ஜோசப்ஸ் காலேஜை விட்டுடுங்க, ஏன்னா அது வந்து அதோட தனி வரலாறு நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஆனால் மீதி 4 நம்ம பார்த்தோம். அதில் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மெயின் காட் கேட், 2வது வந்து ராணி மங்கம்மாள் சத்திரம், 3வது காரனேஷன் பூங்கா, 4வது கிளைவ்ஸ் பில்டிங். இப்போ 5வது என்னன்னு பார்த்தோன்னா, இந்த நந்தி கோவில் தெருன்னு சைடில் ஒரு தெரு வரும். அது உள்ளே போனீங்கன்னா கிரைஸ்ட் சர்ச்னு ஒரு சர்ச் இருக்குது. அது வந்து ஷ்வார்ட்ஸ் பாதிரியாரால் நவாப் ஆஃப் ஆர்காட்டோட ஆதரவில் 1766 வருடம் கட்டப்பட்ட ஒரு சர்ச். இந்த சர்ச்சுக்கு என்ன வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷ்வார்ட்ஸ் பாதிரியாரோட வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும். இவர் வந்து ஒரு ஜெர்மன் பாதிரி. அந்த காலத்தில் ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சு மட்டும் கிழக்கு இந்திய கம்பெனி ஆரம்பிக்கலை, டச்சுக்காரங்களும் ஆரம்பிச்சிருந்தாங்க, டேனிஷ் கம்பெனிக்காரங்களும் ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த டென்மார்க்லேருந்து வந்தவங்கள்லாம் தரங்கம்பாடி அப்படிங்கிற இடத்துல அவங்க வந்து ஒரு கிழக்கிந்திய கம்பெனியை நடத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க. அங்கே பாதிரிமார்கள்லாம் ஜெர்மனிலேருந்து தான் வருவாங்க. இந்த ஃப்ரெடரிக் ஷ்வார்ட்ஸுங்கிற பாதிரியாரும் அங்கேருந்து வந்தவர் தான். அவர் வந்து இந்த இடத்துல இந்த கிரைஸ்ட் சர்ச்சுங்கிற சர்ச்சை வந்து கட்டி இங்கேயே தன்னுடைய போதனையெல்லாம் செஞ்சு கொண்டு வந்துட்டு இருந்தார். அதற்கு பிறகு 1780களில் தஞ்சாவூரோட சரபோஜி மகாராஜாக்கே வந்து குருவாக இருந்து அவருடைய கார்டியனாகவும், அதாவது அவருடைய பாதுகாப்பாளராகவும் இருந்திருக்கார். இந்த ஷ்வார்ட்ஸ் பாதிரியாரோட வரலாறு நம்ம பிறகு ஒரு தடவை வருவோம். ஆனால் இந்த கிரைஸ்ட் சர்ச்சை நீங்கள் அவசியம் சுற்றி பார்க்கணும். ஒரு மிக அமைதியான ஒரு சர்ச், அது அந்த மலைக்கோட்டைக்கு அடிவாரத்திலே இருக்குது. சரி, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ மலைக்கோட்டைக்கு மேலே ஏறுறோம். மலைக்கோட்டைக்கு மேலே ஏறினோடனே யானை பாதையை தாண்டி கொஞ்சம் தூரம் மேலே போன உடனே இடது பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கால் மண்டபம் வரும். நாயகர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கல் தூண், 100 தூண் வச்ச ஒரு 100 கால் மண்டபம்.
அது உள்ளே எட்டி பார்த்தீங்கன்னா அந்த மலைக்கு எழுத்தாப்பில் ஒரு கட்டடமும் இல்லாததுனால அவ்வளோ நல்ல காற்று. இந்த திருச்சிக்கே உரிமையான வெயிலில் கூட அந்த இடத்துல எப்போவுமே வந்து ஒரு குளு 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 குளுன்னு ஒரு காற்று இருக்கும். அந்த அந்த கட்டடத்தில், அந்த 100 கால் மண்டபத்தில் பாடாதவங்களே கிடையாது, சொற்பொழிவு நடத்தாதவங்களே கிடையாது. எப்போவும் அந்த இடத்துல ஏதாவது ஒரு பாட்டு கச்சேரியோ இல்லாட்டா ஒரு சொற்பொழிவோ நடந்துகிட்டே இருக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு மைக் தேவை கிடையாது, ஒரு ஸ்பீக்கர் தேவை கிடையாது. அவ்வளோ நல்ல ஒரு ஆம்ப்ளிஃபிகேஷன், நேச்சுரல் ஆம்ப்ளிஃபிகேஷன், நேச்சுரல் வென்டிலேஷன். ஒரு ஏசி தேவையில்லை, ஒரு ஃபேன் தேவையில்லை. அந்த இடத்துல எவ்வளோ நேரம் வேணாலும் உட்காந்துட்டு பாட்டு கேட்கலாம், சொற்பொழிவு கேட்கலாம். அவ்வளோ ஒரு நல்ல அழகான இடம். அது ஒரு நாயக்கர்கள் காலத்து கட்டடம். அதற்கு பிறகு தாயுமானவ சுவாமி கோவில், அதுவும் நாயக்கர்கள் காலத்தில் கட்டப்பட்டது தான். அதுக்கு மேலே உச்சி பிள்ளையார் கோவில். கோவிலில் இருக்கிற விக்கிரகங்கள்லாம் ரொம்பவே பழமையானது. ஆனால் இப்போ இருக்கிற கட்டடங்கள்லாம் நாயக்கர்கள் காலத்து கட்டடம் தான். இதெல்லாம் தாண்டி கீழே இறங்கி வரைச்சே 2 விஷயம் நீங்கள் பார்க்கணும். ஒன்று வந்து அந்த கோவிலோட மணிக்கூண்டு. அதை எப்படி கட்டியிருக்காங்க? ஒரு பாறைக்கு மேலே 3 மாடி அளவு ஒசரத்தில் இருக்கிற ஒரு மணிக்கூண்டு. அதுக்கு எவ்வளோ அழகான ஒரு பாணியில் கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து ஆங்கிலேயர்கள் ஸ்டைலில் கட்டியிருப்பாங்க. 2வது தளம் வந்து ஒரு மசூதி ஸ்டைலில் இருக்கும். 3வது தளம் கோவிலோட ஸ்டைலில் இருக்கும். இது வந்து 19வது நூற்றாண்டில் கட்டப்பட்ட மணிக்கூண்டு. ரொம்ப அழகான மணிக்கூண்டு. சாயந்தர வேளையில் போனீங்கன்னா அதுக்கு வந்து இல்யூமினேஷன் செஞ்சுருப்பாங்க. இது எல்லாம் தாண்டி கீழே வரைச்சே தாயுமானவ சுவாமி கோவில் வாசலில் ஒரு சின்ன குழா, தண்ணி குடிக்கிற குழா. அந்த குழாக்கு பின்னாடி ஒரு சின்ன கல்வெட்டு. வா.வே.சு. ஐயருக்கும் அவருடைய மகள் சுபத்ராவிற்கும் நினைவு சின்னமான குழாய் அப்படின்னு எழுதியிருக்கும். 1925வது வருடம் கட்டப்பட்ட அந்த குழாவும் அதில் வைக்கப்பட்ட அந்த கல்வெட்டும். அது என்ன கதை? வா.வே.சு. ஐயர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர். அவர் வந்து காந்தி போல வந்து அஹிம்சா முறையில் வந்து சுதந்திரம் வரும் அப்படிங்கிறத அவர் நம்பலை. அவர் வந்து ஆங்கிலேயர்கள் மேலே போர் தொடுத்து தான் நம்ம வந்து சுதந்திரம் அடைவோம் அப்படிங்கிற அவர் நம்பிக்கையில் அவர் வந்து பிஸ்டலெல்லாம் வச்சு அவர் வந்து எப்படி ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷனை வச்சு எப்படி வந்து சண்டை போட்டு ஆங்கிலேயர்கள்கிட்டேருந்து சுதந்திரம் வாங்கலாம் அப்படிங்கிறது ஒரு காலத்தில் அப்படி இருந்தவர் அவர். அதற்கு பிறகு காந்தியை பார்த்த பிறகு அவருக்கு அஹிம்சா முறையில் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை வந்து தன்னுடைய கொள்கையை எல்லாத்தையுமே மாற்றி கொண்டு விட்டார். அவருக்கும் காங்கிரஸுக்கும் தந்தை பெரியாருக்கும் பிற்காலத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு கருத்து வேறுபாடு இருந்தது. அதெல்லாம் நம்ம இன்னொரு எபிசோடில் பார்க்கலாம். ஆனால் வா.வே.சு. ஐயர் 1925வது வருடம் குற்றால அருவியில் தன் மகளுடன் சென்றிருக்கும் பொழுது அந்த குற்றால அருவியோட வீச்சில் வந்து அவங்க மகள் சுபத்ரா வந்து தண்ணியில் இழுக்கப்பட்டு அவங்க முழுகிடுறாங்க. அந்த துக்கம் தாங்காமல் வா.வே.சு. ஐயரும் அதே இடத்துல அப்படியே குதித்து தற்கொலை செய்து கொண்டு விடுகிறார். அவர்கள் 2 பெயர்களுடைய ஞாபகார்த்தமாக தான் அந்த குழா இன்னும் அந்த இடத்துல செயல்பட்டு கொண்டு வந்துட்டுருக்கு. இவ்வளோ விறுவிறுக்க நம்ம அந்த மலைக்கோட்டைக்கு மேலே ஏறுறச்சே எங்கேயாவது நல்ல தண்ணி கிடைக்குமான்னு பார்த்தா அந்த வா.வே.சு. ஐயரோட தர்மத்தில் நமக்கு அந்த இடத்துல தண்ணி கிடைக்கிறது. இந்த மாதிரி பல சின்ன சின்ன சிறிய பெரிய கதைகள் எல்லாம் அந்த மலைக்கோட்டையை சுற்றி இருக்குது. நீங்கள் அடுத்த தடவை போகிறச்சே சும்மா கோவிலுக்கு போயிட்டு ஏதோ ஒரு மவுண்டனை கிளைம் பண்ண மாதிரி அப்படியே அவசரமாக கீழே வந்துடாதீங்க. இந்த இடம் எல்லாம் சுற்றி பாருங்கள். அப்போ தான் அந்த மலைக்கோட்டையோட மகத்துவம் உங்கள் எல்லாருக்கும் புரியும். இந்த எபிசோடை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி. இந்த திருச்சியில் வந்து அந்த 100 கால் மண்டபத்தில் பல சொற்பொழிவெல்லாம் நடந்தது, கச்சேரிகள்லாம் நடந்ததுன்னு நான் சொன்னேன். அதே மாதிரி திருச்சியில் நீங்கள் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா மலைக்கோட்டை அடிவாரத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா ஆர்ஆர் சபான்னு ஒரு இடம் இருக்குது, ரசிக ரஞ்சன சபா. அங்கேயும் வந்து பல நாடகங்கள், பல பாட்டு கச்சேரிகள் எல்லாம் நடந்திருக்கு. அதில் அந்த காலத்தில் வந்து நாடகத்திலேயே மிக பெயர் போன பல கலைஞர்கள்லாம் அங்கே வந்து நாடகம் நடத்தியிருக்காங்க. அதில் நகைச்சுவைக்கே தந்தை, அப்படி தமிழ் நாடக நகைச்சுவைக்கே தந்தை, கலைவாணர் அப்படின்னெல்லாம் போற்றப்பட்ட ஒரு பெரிய நடிகர். அடுத்த எபிசோடில் நம்ம எல்லாரும் அவரோட வீட்டுக்கு போகிறோம். அவரோட வரலாறு என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். யார் அந்த நடிகர் அப்படிங்கிறத நீங்கள் வந்து இந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, இல்லாட்டா மெசேஜ் அனுப்புங்க. ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுத்துட்டேன், ஒரு பெரிய க்ளூ கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன பதில் போடுறீங்கங்கிறத பார்க்கலாம். வணக்கம்.